திரும்ப மறுபடியும் எனக்கு பல்லடத்துக்கே வந்து சார் வந்து அனுப்பி விட்டதுக்கு அப்புறமா அந்த முக்கியமான குற்றவாளி பார்த்தீங்கன்னா நவாஸுங்கிறவன் வந்து மொத்தமாக பணத்தை கொடுத்து ஓட்டி தான் சொல்கிறாங்க. எனக்கு ஃபேமிலியே சேர்ந்து ஏமாத்துனாங்க. அல்லமானுங்கிறவங்க என் பணத்தை தந்தரா சொல்லி சூரிட்டி போட்டு எல்லாமே பண்ணாரு. அவர் கையில் நம்ம பணம் கொடுத்து வச்சது எல்லாமே தெரியும். போலீஸ்காரங்க எந்த ஸ்டெப்புமே எடுக்கிற மாதிரி பேருக்கு கூப்பிட்டு வச்சு 2-3 மாதம் பேசுகிறாங்க. பேசிட்டு அதுக்கப்புறமா அப்படியே அப்காண்ட் ஆகி போலீஸ் அப்படி மாற்றி பேசிடுறாங்க. காரணம் லோக்கல் ஸ்டேஷனில் வந்து கேமரா கிடையாதுங்கிறனால அவங்க வந்து பணத்தை வாங்கி இதில் மாற்றி பேசுகிறாங்க. அல்லமானுங்கிற மேலே எஸ்பி சார் கடவுள் இருக்குன்னு சொல்கிறாரு, ஆனால் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து நான் வந்து கலெக்டர் சார்ட்ட வந்து 10 முறை அழுது வரைக்கும் கண்கலங்கி நான் மனு கொடுத்துருக்கேன். அப்படி மனு கொடுத்துமே வந்து எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக பிப்ரவரி 17ஆம் தேதி கலெக்டர் சார்ட்ட மனு கொடுத்தேன். சரி தம்பி, நான் பல்லடம் போலீஸ் விசாரிக்க சொல்லலை, உங்களை எஸ்பி சாரே விட்டு விசாரிக்க சொல்கிறேன்னு கலெக்டர் சார் சொன்னார். எப்போ? பிப்ரவரி 17ஆம் தேதி. இப்போ மாதம் 3 மாதம் ஆச்சு, எந்த ஒன்று வர மாட்டேங்குது. நானாக வந்து இங்கே வந்து அவங்கள்ட்ட வந்து ஏதோ நான் வந்து சண்டைக்கு வந்த மாதிரி பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்குது. இது எனக்கு அசிங்கமாக இருக்குது. இப்போ நானும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு லீவ் 1 மணி நேரம் ஒரு ஃப்ரெண்ட்ஸுன்னு போட்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு வாரம் இப்போ வந்து கிடக்க முடியுமாங்க? ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா பரவாயில்ல. பல்லடம் போலீஸால் பிடிக்க முடியாது. தலைமறைவாக இருக்கிறான்னு சொல்கிறவங்க வந்து பேர் நவாஸ். ஆனால் ஃபேமிலி அல்லமானுங்கிறவரை இங்கே தான் இருக்கிறான். அவனை போட்டு விசாரிக்கிறதுக்கு அவங்க வந்து தயங்குறாங்க. பூரா துட்டு அவனே சொல்கிறான். பல்லடம் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா பணத்தை கேட்குறாங்க, இங்கே போகாதீங்க, நான் உங்களுக்கு கொஞ்சமாக கொடுத்துருன்னு சொல்கிறான். ஆனால் தர மாட்டேங்கிறாங்க. எனக்கு இந்த எஸ்பி சார் வந்து எனக்கு நடவடிக்கை எடுக்கணும். எனக்கு அதுக்கு கலெக்டர் சார் உத்தரவு போடுவார்னு நம்பி தான் வந்துருக்கு. 11 லட்ச ரூபா பண்ணாங்க சார். இதில் அந்த குடும்பத்தை சேர்ந்து அல்லமான் அப்படிங்கிறவர் வந்து எனக்கு 2 லட்ச ரூபாய் கொடுத்துட்டாரு. 2 லட்ச ரூபா வாங்கிட்டேன். வாங்கினது எப்படி நீங்கள் இந்த மாதிரி நான் போராடி வாங்கியிருக்கேன். ஆனால் மீதி பணத்துக்கு இந்த அல்லமான் தரேன்னு சொல்லி நகைகள் அடமான் வச்சிருக்கிறாங்க. கவர்மெண்ட் பேங்க் வச்சு தூக்கி பிரைவேட் வைக்க சொன்னார் அல்லமான்கிறவர். அவர் சொன்னதை நம்பி தான் நான் போய் பேங்கை வச்சோம். அதுக்கப்புறம் வர அதிகாரிகள்லாம் சரி நடவடிக்கை எடுக்கிற மாதிரி அவனுக்கு கூட்டு பேசுகிறாங்க. ஆனால் கொஞ்சமாக டைம் வெட்டி போட்டு இழந்து போகுதுங்க. 3 பொம்பளை பிள்ளை வச்சுருக்கேங்க. நான் கீழே மீட்டணும். இந்த அல்லமானுங்கிற பேரை வந்து கொஞ்சம் கூப்பிட்டு ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்க. அவர் இங்கே தான் லோக்கலில் தைரியமாக சுற்றி இருக்கார். அல்லமானுங்கிறவர் கேட்டால் அது மீறி கேட்டால் கைது சண்டைக்கு அடிக்க வராது. காரணம் போலீஸ் கொடுக்குற தைரியம். இது வரைக்கும் அவர் என்ன கை வச்சது. ஆனால் சமீபத்தில் கை வச்சிட்டாரு. இவங்களுக்கு என்ன தெரியுமா? போலீஸுக்கு நாங்கள் 2 அடிச்சுட்டு குடிச்சு சாவணுமாமா. பல்லடம் போலீஸ் என்னங்கிறாங்க, இந்த கேஸை நாங்கள் பெருசாலாம் பார்க்க முடியாது, இது ஒரு சாதாரண சீட்டிங் கேஸுங்கிறாங்க. ஏன்னா அவனை நாங்கள் கேரளா முடியாதுன்னு சொல்லி பல்லடம் டிஎஸ்பி ஆஃபீஸில் சொல்கிறாங்க. இப்படி இருந்தால் நாங்கள் என்ன பண்ணிட்டு சொல்லுங்க. இது பல்லடம் போலீஸ்காரங்க. என் பேர் சூரிய நாராயணங்கிறது. என் கேஸ் விசாரிச்ச அதிகாரிகள் நிறைய இருக்கிறாங்க.